ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோன்னா, சென்னை மண்ணடி. இந்த மண்ணடியை இப்போ விசிட் பண்ண தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த மண்ணடியில் என்ன அப்படி விசேஷம்னா, இங்கே ஃபுட் ஐட்டம் எல்லாமே ரொம்ப நல்லா அழகாக கிடைக்கும். ரொம்ப விசிட் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகான ஏரியா, ஒரு கமர்ஷியல் ஏரியான்னு கூட இதை சொல்லலாம். இப்போ நம்ம இது போய்கிட்டு இருக்கிறது தான் ப்ராட்வே. இந்த ப்ராட்வேக்குள்ளே பேரிஸில் இந்த ப்ராட்வே தான் மண்ணடிக்குள்ளே போகணும். ஸோ இந்த ப்ராட்வே ரோட்டில் தான் போய்கிட்டுருக்கோம். ஸோ இந்த மண்ணடியில் ஒரு கமர்ஷியலாக எல்லா வியாபாரம் ஸ்தலங்களும் இங்கே தான் இருக்குது பெரிய லெவலில். மற்றும் ஃபுட்டு கார்னரும் ஃபுட் ஐட்டங்களும் இங்கே கிடைக்காத ஐட்டம் ஃபுட் ஐட்டம் இதுக்குள்ளே போனவுடனே அது வாங்கி சாப்பிட்லாம், இது வாங்கி சாப்பிட்லாம்னு எல்லாமே ரொம்ப அந்த மாதிரி ஒரு மனசுக்குள்ளே ஆசையை தூண்டுற அளவுக்கு இருக்கும் அந்த மண்ணடி. ஷவர்மா இருக்கட்டும், கிரில்லாக இருக்கட்டும், ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், ஜூஸ் ஐட்டமாக இருக்கட்டும், ஃபுட் ஐட்டத்துக்கு ரொம்ப அழகான பேர் போன மண்ணடி. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது இன்றைக்கி கொஞ்சம் அவங்க சிஎம் வர்றதுனால கொஞ்சம் ரொம்ப டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க, லைட்டிங் அது இதெல்லாம் போட்டு. ஸோ ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அந்த தெருகளுக்குள்ளேயெல்லாம் போயிட்டு எப்படி லைட்டிங்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு ஒரு விசிட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அந்த இதுக்குள்ளே போகலான்னு பார்க்குறேன். இது இந்த மாஸ்காஞ்சாவடி பள்ளிவாசல்னு சொல்லுவாங்க. அந்த மாஸ்காஞ்சாவடி அந்த ஏரியாவில் தான் போய்கிட்டுருக்கோம். அந்த மாஸ்காஞ்சாவடி பள்ளிவாசல் பழைய பள்ளிவாசல். அது ஒரு பழைய ஏரியா, நல்ல நம்ம அங்கே எல்லாமே இருக்கும். இது இந்த மண்ணடி கார்னரில் இருக்கும். இப்போ இது அந்த சுண்டல் போடுறார் கார்னரில். அந்த சுண்டல் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த சுண்டலை வாங்கிட்டு நம்ம அப்படியே ஆட்டோவில் கிளம்பியாச்சு. இப்போ அந்த ஆட்டோவில் ஒரு ரவுண்டு போயிட்டு நம்ம திரும்ப ஃபுல்லாக 1 by 1 எல்லா கடையும் நான் இப்போ காட்டுவேன். இப்போ நம்ம ஆட்டோவில் ஃபுல் ரவுண்டு முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கிட்டு ஒவ்வொரு கடையாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ ஆட்டோவில் ஃபுல்லாக ஒரு ரைடு போயிட்டு வந்துடலான்னு தான் ஆட்டோவில் கிளம்புனோம். ஒன்று இந்த மண்ணடியில் ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸ் நிறையா வருவாங்க. அவங்க கமர்ஷியலாக அவங்க அந்த கிட்ஸ் லுங்கி ஐட்டம் சரி, நம்ம டெக்ஸ்டைல் ஐட்டம்ஸ் சரி, நிறையா இங்கேருந்து தான் அவங்க இங்கே தான் அவங்க எல்லாமே வாங்கிட்டு போகிறாங்க. இந்த மண்ணடியில் நிறையா ஸ்ரீலங்கா பீப்புள்ஸை பார்க்கலாம். இப்போ மற்ற ஆட்களும் கொஞ்சம் வர ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி சண்டேங்கிறதுனால கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கடைகள்லாம் அடைச்சி தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஓப்பனாக இருக்கிற அந்த ஃபுட்டு கடைகள் எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்த்துக்கலாம். இப்போ இது பேரிஸ் டவரு, அந்த கார்னரில் உள்ள பேரிஸ் டவரு. அந்த பேரிஸ் டவர்னு பெரிய பில்டிங் ஹைகோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நடந்து போகையில் நம்ம 1 by 1 நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். ஆனால் அந்த மண்ணடி ஃபுட்டு கார்னரில் ஒரு சுண்டல் கடை வச்சுருந்தாரு, அழகான சுண்டல், எக்ஸலண்ட்டுக்கு அந்த ஆப்போசிட்டில் மண்ணடி கார்னரில் ஒரு அழகான ஃபுட்டு. அந்த சுண்டலை நல்லா வாங்கி சாப்பிட்டு நம்ம இப்போ வாக்கிங்கில் போகிறோம். புர்கா கடை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு புர்கா கடை இருக்குது. அதுக்கு ஏத்தாப்புல ஒரு ஃபிர்தோஸ் பேக்கரி, அப்படி ஒவ்வொரு கடைகளாக பார்த்துக்கிட்டு போகிறோம். எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. பிரியாணிலாம் வச்சுருக்காங்க. மலேசியன் புரோட்டா கடை ஒன்று வச்சுருக்காங்க. அங்கே நல்ல கூட்டம், சரியான கூட்டம் தான். கொஞ்சம் நல்ல வியாபாரம் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. அங்கே நல்ல கூட்டமாக இருந்தது. அதுக்கு ஆப்போசிட்லேயே கொஞ்சம் ஜூஸ் கடை, பழக்கடை வச்சுருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம அந்த கடையில் இப்போ நோக்கிட்டு வேறு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்த கட்ட இதுக்கு மூவ் ஆனோம். இது ஒரு பன்னு மாதிரி, பன் பட்டர் ஜாமுன் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு வச்சுருந்தாங்க ஒரு கடை. அந்த கடையையும் பார்த்துட்டு கேட்டால் பன் பட்டர் ஜாம் அது பண்ணி கொடுக்குறாங்க. அது இது பண்ணிவிட்டு அப்படியே போய்கிட்டுருக்கோம் நெக்ஸ்ட்டு. ஆனால் அந்த முன்னாடி உள்ளதோட இப்போ ஃபுட்டு கடைங்க, சாப்பாட்டு கடைங்க தான் அதிக அளவுக்கு இப்போ மண்ணடியில் நம்ம நிறைய வந்துருச்சு. வெஜிடபிள்ஸும் போட்டிருக்காங்க. நம்ம காய்கறி தேவைன்னா அதுவும் வாங்கிக்கலாம். டெக்ஸ்டைல்ஸும் ரொம்ப அதிகமான டெக்ஸ்டைல்ஸும் இருக்கும். நல்ல ஷோரூம் மாதிரி நிறையா சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இப்போ புதுசாக திறந்துருக்காங்க இந்த கடைகள்லாம். நல்லா ஃபுட்டுக்காண்டி நல்லா எல்லாமே வச்சுருக்காங்க. இதுதான் அந்த மண்ணடி மெயின் ஸ்ட்ரீட்டுங்கிறது, மண்ணடி மெயின் ரோடு.
இந்த மண்ணடியிலேருந்து ஒவ்வொரு தெருக்கள் பிரியும். இந்த மண்ணடி மெயினில் தான் ஏகப்பட்ட கடைகள் வந்து இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே ரொம்ப இது கமுதி பால் கடை. இதை பற்றி ரொம்ப ஒரு அந்த காலத்தில் ட்ரேட்மார்க் மாதிரி இது கமுதி பால் கடை. ரொம்ப காலமாக இருக்குது இந்த மண்ணடியில். இந்த மண்ணடியில் இருக்கிறவங்க எப்போவுமே இங்கே வந்து பழமையான ஆட்கள் வந்து இங்கே சாப்பிட்றது உண்டு. இந்த கமுதி பால் கடை ரொம்ப ஃபேமஸான பால் கடை. நீங்களும் வந்தாலும் இங்கே வந்து டேஸ்ட் பாருங்கள். அதே மாதிரி ஒரு சில கடைகள் இருக்குது. நீங்களும் வந்து அங்கே வந்து எல்லாமே பார்க்கலாம். இது ஹோட்டல் அல்ரீஃப். இந்த அல்ரீஃப் ஹோட்டலும் உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும். இந்த அல்ரீஃப் ஹோட்டலை பற்றி சொல்லணும்னா கிரில்லு ஷவர்மா இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த அல்ரீஃபை கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் பில்டிங் உள்ள வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அது ஷவர்மா எவ்வளோ ஷவர்மா போட்டாலும் இங்கே காலியாயிரும், கிரில்லு போட்டாலும் காலியாயிரும். ஸோ எல்லாருமே வந்து இங்கே ஃபுட்டு கிரில்லு, ஜூஸ் ஐட்டம் எதாக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு கிரில்லு ஷவர்மா. சரி நம்மளும் ஒரு ஷவர்மா ஒரு கிரில்லை சாப்பிட்டு கிளம்புவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணோம். நம்ம மேலே வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம கீழே மேலே போக முடியாதனால கீழே ரொம்ப பிஸியாக இருந்துச்சு. ஒரு ஷவர்மா வாங்கி டேஸ்ட் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்து ஒரு ஆஃப் கிரில்லை வாங்கி டேஸ்ட் பண்ணோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம பழைய இதுக்கு டேஸ்ட் வந்து குறையாமல் இருந்துச்சு. நீங்களும் வந்தீங்கன்னா இந்த அல்ரீஃபில் இங்கே வந்து டேஸ்ட் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே சாப்பிட்டு மறுபடியும் அப்படியே நடந்தோம். இது வந்து அந்த புரோட்டா கடை. இந்த புரோட்டா கடை பழைய கடை. ஸோ இங்கேயும் வந்து வியாபாரம் அதே இது தான். மற்ற கடைகள் சோஃப்டி லேண்டு, ஐஸ்கிரீம் கடை எல்லாம் வச்சுருக்காங்க. இது சீமா மென்ஷன்டு. இதுவும் பழைய ஏரியா. இது இந்த சீமா மென்ஷன், சீமா மெடிக்கல் இது எல்லாமே பழைய ஏரியா தான். இதுக்கும் அப்போவுலேருந்து கொஞ்சம் ஆனால் நிறைய புது கடைகள் நிறைய வந்துருச்சு டெக்கரேஷனோட. இதெல்லாம் வந்து புதுசாக வந்த கடைகள். இதெல்லாம் இப்போ வந்ததுனால கொஞ்சம் நல்லா ரொம்ப அழகாக இருக்குது. கோனிகான்னு சொல்லுவாங்க. கோனிகா தான் இது அப்போ உள்ள ட்ரேட்மார்க். இங்கே இந்த கோனிகா அப்போவுலேருந்து இது ஃபோட்டோ அது இது எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகான ஒரு ஸ்தாபனம். அது அடுத்து அப்படியே கிளம்பியாச்சு. இது எல்லாம் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது சண்டேனால் சில கடைகள் வந்து அடைச்ச டெக்ஸ்டைல்லாம் கொஞ்சம் அடைப்பு. ஏன்னா மற்ற நாள்களுக்கு வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து பிஸ்னஸ் நடக்கிறதுனால இந்த கடைகள்லாம் கொஞ்சம் அடைச்சிருக்கு. ஸோ நம்ம இப்போ மறுபடியும் அப்படியே கிளம்பியாச்சு வாக்கிங்கில். இன்னும் ஒரு முக்கியமான கடைகளெல்லாம் காட்டுறேன் உங்கள்கிட்ட. அப்படியே நம்ம ஷவர்மா எங்கர்லேயும் சாப்பிட்டு மறுபடியும் அப்படியே நடந்து போகிறோம். லஸ்ஸி ஷாப் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் நல்ல வியாபாரம் தான். ஆப்ஷன்ஸ் இதுவும் பழைய கடை. ஆப்ஷன்ஸ்லாம் வந்து முன்னாடியிலேருந்து இருக்குது. இந்த கடை முன்னாடியிலேருந்து ரொம்ப வருஷமாக வச்சுருக்காங்க. அப்புறம் இந்தியன் ஜூஸ் ஷாப், இந்தியன் ஜூஸஸ், இந்தியன் டீ கடை. இதெல்லாம் வந்து பழைய இந்தியன் டீ கடை. பழைய கால ட்ரேட்மார்க் மாதிரி. இதுவும் மண்ணடியில் ஒரு இந்தியன் டீ சாப்பிடாம போக மாட்டாங்க. மண்ணடிக்கு வந்தால் இந்தியன் டீ குடிக்காமல் போகவே மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபேமஸ்ஸு. ரொம்ப அருமையாகவும் அந்த இஞ்சி டீ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்தியன் டீ கடை, இந்தியன் டீ ஷாப் வந்து பாருங்கள். இது ஆப்பிள் பேலஸ். இங்கே மண்ணடியில் வந்து ஒரு கார்னர். ஜெசிமா பார்க்கும் இந்த ஆப்பிள் பேலஸும் வந்து ஒரு கார்னர் ஏரியா. மண்ணடியில் எங்கே வந்தாலும் நல்லாயிருக்கும் தங்குறதுக்கு. நல்ல பெஸ்ட்டான இதுவும் பண்ணி தராங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு ரூம்ஸ். அங்கேயே ஜெசிமா பார்க்கில் அது ட்ரெஸ்ஸு எல்லாமே நல்லாயிருக்கும். அப்படியே சரின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி இன்னும் கொஞ்சம் அப்படியே நடந்து போனோம் வேறு ஐட்டங்களை. ஓகே, இது வந்து அப்படியே ட்ரெஸ்ஸுகள் போட்டிருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே ஒரு விசிட் பண்ணோம் ஃபுல்லாக. பழங்களும் அங்கங்கே பழங்கள். இந்த ஆப்பிள் பேலஸை திரும்ப காட்டுவோம்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஜெசிமாவையும் ஆப்பிள் பேலஸையும். ஸோ விசிட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. அங்கங்கே சாலையோரமும் கடைகள் போட்டு வியாபாரம் தான் பண்ணுறாங்க. இது நெல்லை ரெடிமேட். இது வந்து இதுவும் அப்போவில் இருந்துருக்கு பழைய காலத்து கடை. நியூ டே. இது ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் தான். இங்கே வந்தீங்கன்னா நல்லா காட்டன் ட்ரெஸ் அது எல்லாமே கிடைக்கும். இதே மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. நம்ம வந்து இப்போ நம்ம இந்த வீடியோ போடுறது காரணமே ரொம்ப முக்கியமான கடைகள் வியாபாரங்கள் உள்ள சம்மந்தப்பட்டதை தான் சொல்லியிருக்கேன். இங்கே வந்தீங்கன்னா இதுகளோட இதே அல்ரீஃபில் சாப்பிட்டு பாருங்கள். இந்த ட்ரெஸ் கடையை நான் சொன்ன கடைகள். இது கார்னரில் ஒரு அத்தர் கடை வச்சுருக்காங்க. நம்ம இன்னொரு அத்தர் கடையை தான் போய் பார்த்தோம். இது அங்கப்பன் நாயன் தெரு. இது ஒரு முக்கியமான தெரு. இதுக்குள்ளே கொஞ்சம் மேக்ஸிமம் நிறைய புர்காக்கள் இருக்குது. லேடிஸுகளுக்கு ரொம்ப புர்காக்கள் வச்சுருக்காங்க. புர்கா
ரெடிமேட்ஸுக்கு லுங்கி ஐட்டம் இங்கே ஆர்மேனியன் ஸ்ட்ரீட்லேயும் இருக்கும். இந்த கிப்ஸு அது எல்லாமே இது அங்கப்பநாயக்கன் தெருவுலேயும் இருக்கும். ஆர்மேனியன் ஸ்ட்ரீட்டில் தான் கிப்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒயிட் பேலஸ்னு ஒரு லாட்ஜ் இருக்குது. இதுவும் ஒரு ஃபேமஸான இது தான். மற்றும் இந்த அங்கப்பநாயக்கன் தெருவில் புர்காக்கள் ஜாஸ்தி. லேடிஸுகளுக்கு தேவையான புர்காக்கள் நிறையா உண்டு. ஸோ புர்கா கடைகள் நிறையா இருக்குது. அஸ்மா புர்கா, நிஷா புர்கா, நிறையா புர்கா கடைகள் இருக்குது. ஸோ அந்த கடைகளையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு விசிட் பண்ணிட்டு அப்படியே நேராக நம்ம போய்கிட்டே இருந்தோம். இன்றைக்கி கொஞ்சம் சண்டேங்கிறதுனால எல்லாம் கொஞ்சம் முக்கியமான கடைகள்லாம் வந்து அடைச்சிருக்கு. உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு மற்ற நாளில் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சில ஏரியாக்களை. நிறையா புர்கா கடைகள் தான் வந்து இருக்குது. ஸோ லுங்கி கம்பெனி ஒன்று இருக்குது. புர்காக்கள் தான் லேடிஸுகளுக்கு இங்கே வந்தீங்கன்னா இந்த அங்கப்பநாயக்கன் தெரு, இதில் புர்கா கடை நிறையா இருக்கும். லேடிஸுகளுக்கு சிறந்த இடம் புர்கா வாங்குறதுக்கு. ஸோ இந்த தள்ளுவண்டி கடையில் நோம்பு கஞ்சியும் வடையும் வச்சுருப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த அங்கப்பநாயக்கன் தெருவில் நோம்பு கஞ்சி எப்போ வந்தாலும் இங்கே கிடைக்கும். அதில் வடை போட்டு தருவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். வந்தால் இந்த தள்ளுவண்டி கடைகளில் கேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்கி இது பண்ணி பாருங்கள். அடுத்து இது பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அப்படியே போய்கிட்டே இருப்போம் மற்ற கடையில் பார்க்க. ஸோ இதுக்குள்ளே வந்தோம்னா நம்ம எல்லா கடையிலையும் அப்படி உள்ளே வந்தோம்னா டைம் பாஸ் ஆகிறதே தெரியாது. அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ ரொம்ப எல்லா கடைகளும் புர்கா கடைகள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கிறது அங்கப்பநாயக்கன் தெருவில் தான் போய்கிட்டு இருக்கோம். இது மஸ்ஜிதுல் மாமூர் பள்ளிவாசல். இது பழைய காலத்து பள்ளி. ஸோ நம்ம எப்போ எங்கே வந்தாலும் நம்ம கடமை தொழுகையை நிறைவேற்றிடுறது. ஸோ தொழுகைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் தொழுகிறதுக்காண்டி வந்தோம். ஸோ அந்த பள்ளிவாசலையும் அப்படியே உங்களுக்கு அங்கப்பநாயக்கன் தெருவில் உள்ள மஸ்ஜித் மாமூர் பள்ளியும் ஒரு காட்டிடுவோம்னு சொல்லிட்டு தான் உள்ளே காட்டுறேன். இதுவும் வந்து பழைய காலத்து பள்ளி, ரொம்ப காலமாக இங்கேயே இருக்குது. ஸோ நம்ம வந்தால் எப்போவுமே நம்ம கடமையை நிறைவேற்றிட்டு போயிடுறது. ஸோ தொழுகிறதுக்கு வந்தோம். தொழுதுட்டு அந்த பள்ளியும் லைட்டாக ஒரு விசிட் பண்ணிவிட்டு நம்ம சரி, இதுதான் அது ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு உள்ளே தொழுகிறதுக்கு. இது உள்ளே ஃபேனே இல்லாட்ட கூட இந்த பள்ளியுடைய அருமை அவ்வளோ கூலிங்காக இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே பாறங்கற்களால் ஆன பள்ளி, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நம்ம தொழுதுட்டு அப்படியே மற்ற கடையில் பார்க்கலாம். பக்கத்தில் அந்த பழைய கடைகள்லாம் இல்லை, கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு சில கடைகள். அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கோம். அப்படியே ஒரு பரோட்டா கடை ஒன்று இருக்குது, தீன் பேஷண்ட். இது முன்னாடிலாம் வேறு கடையாக இருந்துச்சு. இப்போ வந்து நிறைய மாற்றிட்டாங்க. நிறைய கடைகள் வந்து இடிச்சிட்டு எம்டி பிளேஸாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த என்ன வருதுன்னு சொல்லிட்டு அந்த தெரு ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துருவோம்னு சொல்லிட்டு, இது வந்து எலைட் அத்தர் கடைண்டு ஒரு அத்தர் ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த எலைட் அத்தர் கடைக்கு போய் பார்த்தோம். இப்போ அங்கேயே ஒரு அத்தர் கொடுத்தாங்க. அந்த அத்தர்களையும் நல்லா எல்லா அத்தரையும் பார்த்துட்டு, இங்கே வந்து நல்ல ஸ்மெல்லு எல்லா அத்தரையும் பார்த்துட்டு பெஸ்ட்டான ஒரு அத்தரை வாங்கிட்டு அந்த அத்தர் கடையை விசிட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நீங்களும் வந்தாலும் இந்த எலைட் அத்தரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே மூவ் பண்ணி போவோம். கரும் ஜூஸ் கடையெல்லாம் அடைச்சி கிடக்கு. இது பவதாரணின்னு ஜூஸ் கடை. இது பழைய கடை. இங்கே வந்தீங்கன்னா பகல் நேரங்களில் அவ்வளோ டிமாண்டாக இருக்கும், அவ்வளோ இதாக இருக்கும். இந்த கார்னரில் தான் அத்தை போட்டிருப்பாங்க. இன்றைக்கி போட காணோம். அத்தோவும் அங்கே போட்டிருப்பாங்க, ரொம்ப பிஸியாக இருக்கும். இன்றைக்கி அத்தோ எதுவும் போட காணோம். இன்றைக்கி அந்த பவதாரணி ஜூஸ் கடையில் வந்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் ஜூஸு. அதே மாதிரி ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா அந்த பவதாரணி ஜூஸில் ஜூஸ் சாப்பிட்டு பாருங்கள். நம்மளும் வந்து ஒரு ஜூஸு சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இது வந்து அந்த செகண்ட் லைன் பீச், இதுதான் பவதாரணி ஜூஸு. செகண்ட் லைன் பீச் கார்னர்லேயே இருக்கும். ஸோ வந்தீங்கன்னா அந்த அத்தோ கடையும் கார்னரில் தான் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி போட காணோம், என்னன்னு தெரில. சரி அடுத்து வந்தால் நம்ம அதை விசிட் பண்ணுவோம். வந்தால் இப்போ நம்ம அடுத்து அப்படியே ஒரு ரோட்டில் ஒரு விசிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் கிளம்புவோம். பைக்கில் அப்படியே செகண்ட் லைன் பீச்சு அந்த ரோட்டுகளை ஃபுல்லாக அப்படியே ஒரு விசிட் அடிச்சுட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் கிளம்பிட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம். இது அப்படியே அந்த பீச் ரோட்டில் கிளம்பியாச்சு. நம்ம பீச் ரோட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு திரும்ப நம்ம அந்த செகண்ட் லைன் பீச்சில் வருவோம். அந்த செகண்ட் லைன் பீச்சை ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களுக்கு காமிச்சிட்டு திரும்ப நம்ம அப்படியே கிளம்புறோம். நம்ம உங்களுக்கு முன்னாடியே ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாத்தையும் சுற்றி காமிச்சாச்சு. அதில் முக்கியமான கடைகள் என்னென்ன கடைகள்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்.
வந்தால் நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். எல்லாமே நான் சொன்ன தகவல் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் செகண்ட் ஹேண்ட் பீச்சு. இந்த செகண்ட் ஹேண்ட் பீச்சில் தான் போய்கிட்டுருக்கோம். இந்த செகண்ட் ஹேண்ட் பீச்சில் நிறைய கடைகள், அம்பலம் டீ கடை, இதெல்லாம் வந்து பழைய காலம் அம்பலம் டீ கடை, எம்ஆர்வி காம்ப்ளெக்ஸு, இதெல்லாம் பழைய காம்ப்ளெக்ஸுகள். இங்கே ஒரே ஒரு அத்தை கடை மட்டும் இருக்குது. சரி, பைக்கில் போகிறதுனால நம்ம நிப்பாட்டி காட்ட முடியல. இன்னொரு நாளைக்கு அந்த அத்தாவை பற்றி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். கோடாக் பேங்க்லாம் அங்கே தான் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய ஆட்டோக்கள்லாம் அந்த ஹைகோர்ட்டுக்கு எத்தாப்புல போய்கிட்டு இருக்கோம். நிறைய ஆட்டோக்கள்லாம் நிப்பாட்டி பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே போய்கிட்டே இருக்கோம். நம்ம வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்துருச்சு. ஸோ நம்ம சேனலை எல்லோரும் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுவதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் ரொம்ப என்கரேஜாக இருக்கும். ஸோ எல்லோரும் ரொம்ப ஆதரவு அளிங்க. இது வரைக்கும் ஆதரவு அளிச்சுக்கிறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இனிமேலும் வந்து எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டில் தான் இந்தளவுக்கு முன்னேறி வந்திருக்கோம். ஸோ இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் ஷேரும் கொடுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுவதற்கு எங்களுக்கு வந்து அதிக இது இருக்கும். ஸோ இன்னும் நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை பார்த்து கண்டுகளித்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ, பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.